இங்க தன்வின்ற பொண்ணு லாக்டவுன்னால ஃபுட் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த டெலிவரி வந்த பொண்ணு யாராச்சும் வீட்ல இருக்காங்களான்னு பாக்குறப்போ தன்வி அதை பாத்துறேன். என்னன்னு கேக்குறப்போ ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறேன். இப்போ போன வேகத்திலே திரும்ப ஒரு கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. என்னன்னு திறந்து பார்த்தா இந்த டெலிவரி பொண்ணு தான் தட்டியிருப்பா. எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, நேரம் கடை எல்லாமே பூட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுமே தன்வி பேட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். ஐயோ மேம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நேத்துக்கு எங்க போய் மாத்துவேன்னு தெரியல, கொஞ்சம் உங்க ரூம்ல மாத்திக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறேன். போன கேப்ல இவங்க லவர்ட்டே போய் சொல்றா தன்வி. அவங்க லவர் ஏதோ சொன்னதுனால நான் தனியா இருக்கிறதுனால தானே நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு வந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவான். அந்த பொண்ணு போகவே இப்ப ரெஸ்ட் ரூம் எல்லாத்தையுமே சானிடைசர் போட்டு கழுவிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆர்டர் போறப்ப இதே பொண்ணு தான் டெலிவரிக்கு வருவா. இப்போ அந்த பொண்ணு நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா உங்க கூட நான் ரூம் ஷேர் பண்ணிக்கலாமா, லாக்டவுனால யாருமே வீடு தர மாட்டாங்கன்னு சொல்றா. அதுக்கு தன்வி முடியாதுன்னு சொன்னா தப்பாயிருன்றதுக்காக இப்ப ரூம் ரெண்ட் 10,000 ரூபாய், அது போக எலக்ட்ரிசிட்டி பில் கரண்ட் பில் வரும்னு சொல்றா. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல என் நம்பர் தரே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறா. அடுத்த நாள் ஆர்டர் போறப்ப ஒரு பையன் வந்து தருவான். அந்த பேக்லயே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு. அப்படியே தன்வி என்ன நினைச்சான்னு தெரியல, உடனே அந்த பொண்ணு கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு இப்ப வீட்டுக்கு வர சொல்லிடுறா. அவளுக்குன்னு தனியா ரூம்ல கொடுத்துருப்பா. இப்ப அடுத்த நாள் அந்த பொண்ணு வேலை கிளம்புறதுக்காக காலையிலேயே எந்திரிச்சு சாமி கும்பிடுறா. அதுவே இவளுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும். அப்புறம் அந்த பொண்ணுக்கும் சமைச்சிட்டு தன்விக்கும் சமைச்சு வச்சுட்டு போறா. தன்வி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிடுறோமேன்னு சந்தோஷமா சாப்பிடுறா. அப்ப தன்வி ஏதோ எமர்ஜென்சினால வீட்டை விட்டு வெளியே போறா. அப்ப அந்த பொண்ணு வந்து எங்க போறீங்க, இந்நேரம் போனா போலீஸ் பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு தன்வி என்னோட ஆளோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, இப்ப நான் உடனே போகணும்னோ அவட்ட இருக்கிற சட்டையை எடுத்து கொடுக்குறா. இப்ப 2 பேர் போனா அந்த அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. இப்ப அவங்க கிட்ட இருக்க டேப்லெட் தீர்ந்து போயிருக்கும். அது அந்த பொண்ணு தான் வாங்கிட்டு போய் பார்த்தா எந்த கடையுமே ஓப்பனா இருக்காது. அப்ப ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கும். அதுல போய் அந்த பொண்ணு இப்ப வாங்கிட்டு வந்து கொடுத்தனாலதான் இந்த அம்மா உயிரே பொழைச்சாங்க. இப்ப எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போறப்ப தன்வி அந்த பொண்ணிட்ட போய் தேங்க்ஸ் சொல்றா. அந்த பொண்ணு ஐயோ மேம் அப்படிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லு, மேம்லாம் சொல்லாத தன்வின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க.